ப்ளஸ் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிக் பண்ணிக்கணும். செடிக்கு வைக்கிற ஸ்டாண்டை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா கீழே வந்து விழுந்துடும். இப்போ இதை 2 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம அந்த போர்ட்டபிள் டிவி யூஸ் பண்ணும்போது அதுக்கு டிவியோட லெக்ஸை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிற என்னோட பூஜை ரூமை நான் எந்த மாதிரி மாற்ற போறேன் அப்படிங்கிற வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ரொம்ப லேட் பண்றது வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இது வந்து நான் வைக்கிறது ஸ்டாண்ட் வந்து செடிக்கு வைக்கிற ஸ்டாண்டை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் வந்து இது மேலே நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைல்ஸை நான் இதுக்கு சப்போர்ட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறோம் வால்பேப்பரை வச்சு. செம்ம வெயிட்டாக இருக்கு பாருங்க. இது அந்த 3 ஸ்டெப்பு செடிக்கு யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு. இது பூஜை ரூமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டை நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இதில் நம்ம எதையுமே வைக்க முடியாது. ஏதாவது பெருசாக பிளேட் அப்படின்னா இதில் வச்சுக்கலாம். மற்றபடி இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா கீழே வந்து விழுந்துடும், சப்போர்ட் இருக்காது சரியா. அதனால இந்த மாதிரி ஒரு டைல்ஸை இதுக்கு சப்போர்ட்டை கொடுத்து நான் என்னோட பூஜை ரூமுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து வால்பேப்பர், மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கூட. இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்க, இந்த கலரில் வெள்ளையாக இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக பிளெயினாக தெரியுது. அவ்வளோவா எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து எங்களுக்கு உகாதி ஃபெஸ்டிவல் வரப்போகுது. ஸோ அதுக்கான கிளீனிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதை 2 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ப்ளஸ் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிக் பண்ணிக்கணும். ஓகே गाइस, இது ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்துடுது. இதுவே கொஞ்சம் க்ராஸர் டிசைன் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இப்போ பேக் சைடு அந்த சைடு இன்னொரு கடைசியாக எடுத்துட்டு வந்துட்டோம். பாருங்க கைஸ், ஒரு பக்கம் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒன்று ரெடி பண்ணியாச்சு. ஓகேனா? இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த பக்கத்தை கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது பழைய ரேப்பர் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு புது ரேப்பரை போட்டுக்கலாம். கைஸ், ஆக்சுவலி இது போன தடவை நான் பூஜை பண்றப்பவே என்கிட்ட கேட்டிருந்தாங்க, டேபிள்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, லிங்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இந்த டேபிள் எல்லாமே நான் எனக்கு வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட ஒரு பழைய கம்ப்யூட்டர் டேபிள் இருந்தது. அப்புறமா இந்த லெக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம அந்த போர்ட்டபிள் டிவி யூஸ் பண்ண போது அதுக்கு டிவி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதோட லெக்ஸை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ரிமூவ் பண்ணவே முடியல, கம்மு மட்டும் நல்லா கெட்டியாக இருக்கு. அதில் ஒன்றும் இருக்குல்ல, ஈஸியாக அதை ஸ்டிக் பண்ணிட்டோம். இதை இப்படி ரிமூவ் பண்ணி போடுறதுக்குள்ள எனக்கு போதும் ஆகுது. பாருங்க, ஃபுல் பவர்ஸ் இருக்குல்ல. பச்சை ಆಯ್ತಾ ಮಮ್ಮಿ ಅಷ್ಟೇನಾ? ಇಷ್ಟಕ್ಕೆ ಅಷ್ಟು கைஸ், எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம பூஜை ரூமோட அவுட்புட் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுதில்ல. அங்கே குபேரர் மூலை அப்படிங்கிறதுனால அங்கே குபேரரை வச்சுருக்கேன். அந்த டேபிளும் பாருங்கள் எவ்வளோ லுக்காக சூப்பராக இருக்குன்னு. ஸோ கைஸ், நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி சேஃப், பி ஹாப்பி. தேங்க்யூ.